Hi friends, welcome back to my channel Saara stamilworld. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரகசிய சட்னி எப்படி செய்யணும் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேட்டிருந்தேன். ஐவேன் சிரிப்பேன் அனைத்தும் செய்வேன் நான் யார். இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி. இந்த வீடியோக்கான क्वेश्चन வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கூடவே வருவான் ஆனால பேச மாட்டான் அவன் யார். இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல எந்த டவுட்டா அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சுண்டைக்காய் வந்து ரொம்பவே வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது. குழந்தைங்க வந்து சுண்டைக்காய் வந்து குழம்புல போட்டு கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த முறையில் வந்து கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு 5 வெங்காயம் 4 தக்காளி கொஞ்சமாக சுண்டைக்காய் எடுத்துருக்கேன். ரொம்ப அதிகமாக எடுக்க வேணாம், கசக்கும். ரவை ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வெங்காயத்தை வந்து அரையிறேன். ரொம்ப பீஸாக அரியணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து வதக்கி அரைக்க தான் போகிறோம். நார்மலாக வந்து அரிஞ்சு எடுத்துக்கோங்க. தக்காளி எல்லாத்தையும் வந்து அரிஞ்சு எடுத்துப்போம். சுண்டைக்காய் வந்து நம்ம வந்து பாதியாக அரிஞ்சு எடுத்துப்போம். பாருங்கள் எப்படி அரியிறன்ட்டு. இதை வந்து நம்ம வந்து அரிஞ்சு எடுத்த பிறகு இப்போ வந்து வெங்காயம் தக்காளி சுண்டைக்காய் வந்து அரிஞ்சு எடுத்தாச்சு. கூடவே வந்து 10 காஞ்ச மிளகாய் வந்து நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதெல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து வதக்கி எடுத்துப்போம். வானலில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு மிளகா வந்து ஆட் பண்ணி கிண்டி விட்டுடலாம். பாருங்கள், 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து காஞ்ச மிளகாய் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி ஒரு 2 டைம் வந்து கிண்டி விட்டு அதை வந்து எடுத்துருங்க. ஆட் பண்ணிட்டு கிண்டி விட்டு எடுத்துடலாம். பார்த்தா எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிட்டு ஒரு கோல்டனிஷ் கலர் வர வரை நம்ம வந்து வதக்கி எடுத்துப்போம். நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி தனித்தனியாக வதக்கலாம். நம்ம வந்து அரைக்க தானே போகிறோம் எல்லாத்தையும் போட்டு. அதனால் நான் வந்து எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை வந்து நம்ம வந்து கோல்டனிஷ் கலரில் வதக்கிட்டு அது கூட வந்து சுண்டைக்காயை வந்து ஆட் பண்ணிப்போம். சுண்டைக்காய் வந்து கலர் மாறுற வரை ஒரு சும்மா லைட்டாக கலர் வந்து மாறும். அது மாறுற வரை நம்ம வந்து வதக்கி எடுத்துப்போம். பாருங்கள், நம்ம வந்து வதக்கி எடுத்துப்போம். இப்போ வந்து நம்ம வந்து இது கூட வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே வதங்குற வரை நம்ம வந்து கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ வந்து இது கூட வந்து அந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி எடுத்து இது வந்து ஆற விட்டுடலாம். தட்டில் ஆட் பண்ணிவிட்டு அதனால் நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஃபேன் காற்றுலேயே நார்மலாக வந்து ஆற விட்டுருங்க. தட்டில் பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ வந்து மறுபடியும் வந்து நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து நான் வந்து விட்டுக்கிறேன் வானலில். அது கூட ஒரு ஸ்பூன் கடுகு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம். பாருங்கள், ஒரு ஸ்பூன் கடுகு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து வந்து ஆட் பண்ணிப்போம். இப்போ வந்து நம்ம வந்து அந்த வதக்கின இதை வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் அதை வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்காச்சு. இப்போ வந்து நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளி சுண்டைக்காய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கட்டியாக இருக்கனால நம்ம வந்து ரவுண்டாக தண்ணி வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரைச்சி எடுத்து வந்து பவுலில் வந்து மாற்றிக்கலாம். மாற்றிட்ட பிறகு நம்ம வந்து தாளித்து வச்ச கடுகு அதெல்லாம் போட்டு நம்ம வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வந்து எல்லாம் ஒன்றா வர நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சீரியஸாக வந்து வேறு லெவல் டேஸ்ட்டு, எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.